ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க மக்களே? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா, நம்ம மஸ்ஜித் குபாவுக்கு தான் போயிருந்தோம். இன்றைக்கி 29வது நோன்பு இஃப்தாருக்காக போயிருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் மேகங்கள்லாம் கூடி இருந்துச்சு. மழை தான், நல்லா மழை பெஞ்சிச்சு. நல்ல வேளை நோன்பு திறக்கிற நேரத்தில் இல்லை, இஃப்தார் டைமில் மழை வரல. ஆனால் மேகம் இருந்துச்சு. அப்போயே தெரியும் ராத்திரிக்கு மழை வரணும். அதுமாதிரி ராத்திரி மழை எவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கும். அந்த மாலை நேரத்தில் 6 மணிக்கு செம்ம. எல்லாம் புதுசாக இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ அதிலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப நல்லாச்சு. நம்ம போயிருக்கோம். இப்போ வேலை நடந்துக்கிருந்துச்சு. இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க. வேலை முடிச்சு எல்லாம் சூப்பராக ஆக்கியிருக்காங்க. முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறையா வித்தியாசம். வெளியாசலுக்குள்ளே போக முடியல. காரணம், நோன்பு இருக்க டைமில் பிஸியாகிடுச்சு. வெளியே தான் நோன்பு இருக்க வச்சுருந்தாங்க. முடிச்சுட்டு உள்ளே போகணும். உள்ளே ஃபுல்லானோன்னா வெளியே தான் தொழுதோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த டைமில். இங்கே மஸ்ஜித் நபியில் மாதிரியே இங்கேயும் குடைகள், ஃபேன் எல்லாம் வச்சுட்டாங்க. மக்கள் உட்காந்துட்டு அங்கே தொழுகிறதுக்கு கூட்டம் அதிகமாக வர நேரத்தில் எல்லாம் இடம் பத்தாதுன்னு தான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க சுற்றி. பாருங்கள், அந்த அற்புதமான ஒரு நல்ல தருணம். ஏதாவது ஒரு நோம்பில் மஸ்ஜித் நபிக்கு ஒரு நோன்பு திறக்க போயிடும் இஃப்தாருக்கு. இந்த தடவை மஸ்ஜித் குபாவுக்கு போயிருக்கோம். நல்லா இருக்கு. அப்படியே வந்தோம். நம்ம ரெடியாக இருந்துச்சு. எல்லாம் உட்கார வச்சாங்க. அப்படி உட்காந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி ஒரு பை வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே பன்னு இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இங்கேலாம் ஜில்லுன்னு தான் தண்ணி இருக்கும் எல்லா இடத்துலையுமே, கூலிங்காக. நம்ம வீட்டில் இருந்தே ஒன்றும் கூலிங் இல்லாத தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா இஃப்தார் பேக் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தயிர் மெயினானது. அந்த பன்னு கூட சாப்பிட்றதுக்கு, தொட்டு சாப்பிட்றதுக்கு தயிர். அதுக்கப்புறம் தண்ணி பாட்டிலு, ஒரு 4-5 பேரிச்சம்பழம் வச்ச ஒரு பேக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பூன், தயிரை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஸ்பூனும், அது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ஒன்று இருக்கும், சவுதியில் ஃபேமஸ். அப்புறம் டிஷ்யூ, ஒரு ஸ்பூனு, அவ்வளோதான். பேக் பெருசு, ஐட்டம் குறைவு தான். இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஒரு வைபாக இருந்துச்சு. நல்லா பாருங்கள், தண்ணி கொடுப்பாங்க. திடீர்னு யாராவது ஒரு ஒரு பாக்ஸை கொண்டு வந்து சப்ளை பண்ணுவாங்க. அது கவர்மெண்ட்டு தான். அப்படியே எல்லாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. நிறையா சவுதி இருந்தாங்க, வெளிநாட்டவர் இருந்தாங்க, உம்ரா வந்தவங்க, பாகிஸ்தானி, இந்தியன்ஸு, அப்புறம் இன்னும் பல நாடுகளில் இருந்து. ஏன்னா உம்ராவுக்கு வர்றவங்கலாம் அந்த நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அதனால் அப்படியே உட்காந்துருச்சு. நோன்பு இருந்து முடிச்சுட்டு அங்கேயே தொழுகவும், மகரிப் தொழுவிட்டு கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேலே ஹெலிகாப்டர் பறந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் வந்துச்சு கரெக்டாக பேங்க் சொல்கிறதுக்கு முன்னாடி. பிறை பார்க்குறதுக்காக சுற்றிக்கிட்டு இருக்காங்க மதினாவில். பிறையை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, ஹெலிகாப்டர் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. தொழுவு முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா அவங்க சுற்றி இங்கே தெரியுதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல தெரிஞ்ச மாதிரி. இருட்டானதுக்கப்புறம் லைட்லாம் போட்டான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ முடிச்சுன்னு கிளம்பியாச்சு. நான் வேலை இருந்துச்சு. காவா குடும்பம் அவங்க வச்சுக்கிட்டு அரபிக் बड़े अहंकारी हो, अगर मैं अल्लाह से दुआ कर रहा हूँ, अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह, अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह, अशहदु